இங்கே தேர்ஸ்டே ஈவினிங்கே அப்பாடா நாளைக்கு ஃப்ரைடே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வீக்கெண்ட் வரப்போகுதுனாலே ஒரு நிம்மதியாக இருக்குது. நாங்களே ஸ்கூல் போகிற மாதிரி இருக்குது. இப்போல்லாம் எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ரெயின் கோட்டை போட்டுட்டு வந்து நின்றுடுறாங்க. டெய்லி எப்படி தான் நிற்கிறாங்களோன்னு தெரியல. இன்றைக்கி என் ஹஸ்பண்டுக்கு டீம் லஞ்சுங்கிறனால இன்றைக்கி லஞ்ச் குக் பண்ண தேவையில்லை. அதனால் வந்து என் பையனுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பினாச் பொரியல் தான் பண்ணினேன். ரொம்ப நாள் ஆச்சு அவனுக்கு வந்து ஸ்பினாச் வந்து கொடுத்து. ஸோ இன்றைக்கி வந்து டைம் இருக்குது அப்படிங்கிறனால ஸ்பினாச் பண்ணிடலாம் அப்படின்னு யோசித்தேன். ஃப்ரைடே கீரை செஞ்சாவே எங்கள் அம்மா ஃப்ரைடே ஏன் கீரை செய்கிற அப்படிங்குவாங்க. ஏன்னா ஃப்ரைடே வந்து ஒரு மங்களகரமான நாள், அந்த கீரையெல்லாம் குக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மாவோட தாட்டு. எனக்கு வந்து அப்படியெல்லாம் இல்லைங்க. என்ன நாளாக இருந்தால் என்ன, நம்ம வந்து சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மோஸ்ட்லி கெஸ்ட்டுக்கு வந்து கீரை பண்ண மாட்டேன். மற்றபடி எங்களுக்கு வந்து கீரை வந்து என்றைக்கு பண்ண முடியுதோ அன்றைக்கி பண்ணிவிடுவேன். ஏன்னா கீரை பண்ணுறதே ரொம்ப ரேரு. அதனால் என்றைக்கு முடியுதோ அன்றைக்கி பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோடய பையனோட லஞ்சுக்கு வந்து கீரை பொரியலோட ரைஸை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸ்நாக் வந்து ப்ரோட்டீன் பார் ஒன்று கொடுத்தாச்சு. ரிட்டன் வரும்போது தான் தெரியும் அவன் வந்து கீரை சாப்பாடு சாப்பிட்டு வரானா இல்லையான்ட்டு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் பெல் பெப்பர் சட்னிங்க. பெல் பெப்பர் சட்னி இது மினி பெல் பெப்பர். இது வந்து கொஞ்சம் வந்து நான் கட் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் வந்து ட்ரை சில்லி, புளி, கருவேப்பிலை, சீரகம், கார்லிக் ஒரு 2 பல், இவ்வளோதாங்க. இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ரோஸ்டட் பீனட், சீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ரோஸ்டட் பீனட் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வதக்கிட்டு கிரைண்ட் பண்ண வேண்டியதாங்க. அவ்வளோதான், சிம்பிளான ஒரு பெல் பெப்பர் சட்னி. இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சில பேர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும். பெப்பர் நல்லா வந்து குக் ஆகிடணுங்க. அதுக்கப்புறம் இல்லைன்னா கொஞ்சம் ரா ஸ்மெல் வரும். அதே மாதிரி ரோஸ்டட் பீனட்டும் வந்து கரெக்டான லெவலில் ரோஸ்ட் ஆகிருக்கணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஈக்குவல் அமௌண்ட் ஆட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். பீனட் அதிகமாக ஆட் பண்ணிட்டிங்கன்னா பீனட் சட்னி மாதிரி ஆகிடும்.